குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவிற்கு உகந்த நாள். இன்னைக்கு ஏகாதசி விரதம், சர்வ ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதத்தினோட மகிமையை பற்றி நான் நிறைய முன்னாடியே ஒரு இதில் சொல்லியிருக்கேன், ஒரு பதிவில் நேற்று கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட்டு போயிடுச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஏகாதசி விரதம் இருப்பது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நல்ல இது. நாளை பிரதோஷம், சுப முகூர்த்த நாள், பிரதோஷம் நாளைக்கு. நாளைய சிவபெருமான் வழிபாடு. இன்று அதே போல் நாம் இன்றைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். அதே மாதிரி தக்ஷணாமூர்த்திக்குரிய குரு பகவானுக்குரிய நாள். சிவபெருமான் கோயிலுக்கு போய் குரு தக்ஷணாமூர்த்தியவன தரிசனம் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா மஞ்சள் கொண்டார் கொடலை மாலை வாங்கி தரோம் அப்படின்னு வீட்லேயே நினைத்து நீங்கள் செய்யுங்க. அதனால் இன்றைக்கி அதே மாதிரி லக்ஷ்மி குபேரரை நினைத்து லக்ஷ்மி குபேர பூஜை ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நீங்கள் வீட்டிலையே நினைத்து பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சத்யா சாய்பாபா கோயில், நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீர்களோ அவர்களை நினைத்து இன்று மாலை 6 மணிக்கு 6 மணிக்கு மேலே நீங்கள் நிச்சயமாக ஒரு விளக்கு போட்டு ஒரு வேண்டுதல் இது பண்ணுங்கள். அதனால் நம்ம இன்று துவாதசி காலையில் 11:30 வரைக்கும் ஏகாதசி. ஏன் ஏகாதசி இன்னைக்கு காலையில் இருக்குனாக்கா, கோவில்கள்லாம் காலையில் வருகின்ற அந்த ஏகாதசியை தான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பூஜையும் காலையில் வருகின்ற பொழுது, இப்போ நேற்று மத்தியானத்துலேருந்து இன்று காலை வரைக்கும், அதனால் அப்போ காலையில் வருகின்றதை தான் கோவில்களில் பூஜைக்கு எடுத்துக்கொள்வார்கள். அதனால் இன்று ஏகாதசி விரதம். அதற்கு பிறகு துவாதசி 11:30 மணிக்கு மேலே. அதுலேயும் நீங்கள் பெருமாளை வழிபடலாம், ஒன்றும் தவறு இல்லை. என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம். அதே மாதிரி பூண்டு வெங்காயம் சேர்த்துக்க வேண்டாம். விரத சாப்பாடில் பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கொள்ள வேண்டாம். அதெல்லாம் உணர்ச்சியை தூண்டுகின்ற ஒரு பொருள். குளிச்சுட்டு சாப்பிடுங்க. முடியாதவங்க, கர்ப்பிணி பெண்கள், அப்படி இருக்கவங்கெல்லாம், வயதானவர்கள்லாம் குளிச்சுட்டு சாப்பிடுங்க. ரொம்ப விரதம் இருக்க வேணாம். இல்லைன்னா பால் பழம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன இது பண்ணும், தெய்வத்தினோட நாமங்களை சொல்லிக்கிட்டு பாட்டு போட்டிகள், என்னென்ன ஸ்லோகங்கள் ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணிக்கிட்டு தெய்வ சிந்தனையில் இது பண்ணுங்க. அப்படி முடியலைன்னா அவருடைய நாமத்தையாவது நாம் சொல்லி கொண்டே இருப்போம். நாளை பிரதோஷம், சிவபெருமானுக்குரிய நாள். கரண்ட் வந்துடுச்சு. அதனால் நம்ம இதை இது பண்ணணும். இன்று 24/4/2025 ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை, விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 11ஆம் நாள். ஸோ துவாதசி. ஏகாதசி 10:30 வரைக்கும் இருக்கு. அதற்கு பிறகு துவாதசி. சதய நட்சத்திரம் காலை, பூரட்டாதி, அதற்கு பிறகு பூரட்டாதி, தியாஜிதம், சித்தயோகம், சர்வ ஏகாதசி, திருச்செங்காட்டங்குடி உத்தரகிரீஸ்வரர் புஷ்பபவனி, சென்னிமலை முருகப்பெருமான், பெருமாள் நாயக்கர், பெருமாள் தங்க கவசம் அணிந்து தரிசனம். சிறிய நகசுன்னு போட்டிருக்காங்க. சூரிய உதயம் 6, மேஷ நாளிகை 2:53, துவாதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, மிதுனம், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சூரியன், புதன். நற்செயல் செய்யும் மனிதனின் இதயத்தில் தான் கடவுள் குடியேறுவார். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 10 to 11, கௌரி நல்ல நேரம் 12 to 1, மாலை 6 to 7. சூளம் தெற்கு, பரிகாரம் தைலம்,
கரணம் 3 to 4:30, ராகுகாலம் 1 to 3, குளிகன் 9 to 10:30, யமகண்டம் 6 to 7:30. சந்திராஷ்டமம் மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் நட்பு மேஷம் நட்பு, ரிஷபம் நலம், மிதுனம் நன்மை, கடகம் லாபம், சிம்மம் புகழ், கன்னி அன்பு, துலாம் தடங்கள் கவனமாக இருங்கள், விருச்சிகம் மகிழ்ச்சி, தனுசு ஆதாயம், மகரம் சிக்கல் கவனமாக இருங்கள், கும்பம் தாமதம் கவனமாக இருங்கள், மீனம் அமைதி. நாளைய விசேஷங்கள் நாளை தென்னை மா பழா வாழை வைக்க நல்ல நாள், சுபமுகூர்த்த நாள், பிரதோஷம். அமைதியை விட மேலான ஆனந்தம் வேறொன்றும் இல்லை. சரி, இன்றைக்கு பெருமாளனோட இதை பற்றி நாம் ஏதாவது ஒன்று சொல்லலாம். இந்த மங்களம் பாட்டு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு அதை நான் பாடுறேன். அன்னையன் நாம் எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எப்பொழுதுமே சுவாமிக்கு அந்த ஆரத்தி காட்டும். அப்போ இந்த பாட்டு: அன்னை 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 அன்பினுக்கு மங்களம், ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம், என்னுள்ளே நிறைந்த எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம், இச்சையாவும் முற்றுவிக்கும் சிற்சுவைக்கு மங்களம், நாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கவும், வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும், ஞான தீபம் ஏற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம், தர்மசக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம். நாளைக்கு சிவன் ராத்திரி பாடல்களாம். தனம் தரும் ஆரத்தி பாடல்: தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலார் அபிராமி கடைக்கண்களே ஆத்தாளை எங்கள் அபிராம உள்ளி அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை பிவியடங்க காத்தாளை அங்குச பாசமும் வில்லும் கரும்பும் அங்கையிற் சேர்த்தாளையை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. எல்லோரும் சுகமாக வாழ, எல்லோரும் நோயின்றி வாழ்க, எல்லோருக்கும் மங்களம் உண்டாக வேண்டும். தோப்புவளம் பெருமாள் சொல்லியது. பெருமாளே பெருமாளே எங்கள் பெருமாளே, அடைக்கலமாய் வந்து நின்றோம் எங்கள் பெருமாளே. பெருமாளே பெருமாளே எங்கள் பெருமாளே, ஆதரித்து காக்க வேண்டும் எங்கள் பெருமாளே. எங்கள் குலம் எங்கும் நிறைந்தவரே எங்கள் பெருமாளே, எங்கள் குல தெய்வம் எங்கள் பெருமாளே. எங்களை ஆண்ட அருளும் எங்கள் பெருமாளே, எங்கள் குறை தீர்க்க வேண்டும் எங்கள் பெருமாளே. துன்பம் தீர்க்க துணை இருக்கும் எங்கள் பெருமாளை, தூங்காத விழிபடைத்த எங்கள் பெருமாளை, உன் பெருமை பாட வந்தோம் எங்கள் பெருமாளை, ஊக்கம் தந்து காக்க வந்தோம் எங்கள் பெருமாளே. பெருமாள் திருவேங்கடமுடியான் நைட்டு 12 வரைக்குமே தரிசனங்களாம். காலையில் 3:30 சுப்பிரபாத தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அவர் தூங்கவே மாட்டாருங்க. மக்களை காப்பதில்தான் அவருக்கு ஒரு இன்பம். பக்தர்களை இன்னும் உடம்பு சரியில்லாம சளி, காய்ச்சல், இரும்பல், சிம்ம கணபதி ஸ்ரீ குரு பைரவமூர்த்தி
உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்க்கோபுரவாசல் தெள்ளத் தெளிவார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்கே. இது திருமந்திரம். திருமூல நாயனாரின் திருமந்திர பாடலும் மிக தெளிவாக விளக்கம் கூறுகிறது. கற்பகிரகம் தலை, அர்த்த மண்டபம் கழுத்து, மகாமண்டபம் மார்பு, யாகசாலை நாடி, கோபுரம் பாதம், ஆலயம் உடல், கோபுரம் வாய், நந்தி நாக்கு, துவஜஸ்தம்பம் அண்ணாக்கு, தீபங்கள் பஞ்சேந்திரியங்கள், கர்ப்பகிரகம் இருதயம், சிவலிங்கம் உயிர். சிவபிரானின் வடிவங்கள் 64. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லேட் ஆகிடுச்சு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உடம்பு சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், உடம்பெல்லாம் ரொம்ப இழைச்சி, ரொம்ப வெயிலினோட தாக்கம், ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி பொரியலாக பண்ணுறதை விட பருப்பு கீரையில் போட்டு சாப்பிட்டாக்கா ரொம்ப சக்தி அதிகமாக. அதை கடைந்து அது பொரியலாகவும் சாப்பிட்லாம், பச்சையாகவும் மிக்சியில் அடித்து குடிக்கலாம். ஒரு 4-5 தலை, ரொம்ப குடிக்கக்கூடாது வயிற்றால். இது செய்திங்கன்னா ரொம்ப நல்லது. வயிற்றுப்புண், வாய்ப்புண் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதுதான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ.